இப்ப இருக்கிற காலகட்டத்தில் H1B விசா கட்டண உயர்வு அதிகமா இருக்கு, இந்தியர்களுக்கு அதிகமா ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்றது மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா H1B விசானா என்ன, ஃபர்ஸ்ட் விசானா என்ன, ஏன் இது அமெரிக்கா திடீர்னு அவங்களோட கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு பண்ணிருக்காங்க, அது யாராருக்கு கொடுப்பாங்க, அதனால எப்படி மக்கள் பயன்பெற்று வராங்க, எதனால இவ்வளோ டிஃபிகல்ட் அதுல வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு பலருக்கும் ஒரு தெரியாம இருக்கு. அந்த ப்ராசஸ்ல இருக்கிறவங்களோ இல்ல அந்த ஃபீல்டுல உள்ளவங்களோ சொன்னா மட்டும்தான் இது தெரியற மாதிரியும் H1B விசா கட்டண உயர்வு அப்படின்னு சில பல நியூஸ் சேனல்லாம் மேலோட்டமா சொல்லிட்டு போறதுனால அது என்னங்கிறதே பல மக்களுக்கு தெரியாம தான் இருக்கு. அதை பத்தி ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் விசானா என்ன, அதாவது ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம சுற்றுப்பயணமாகவோ இல்ல படிக்கிறதுக்காகவோ தொழிலுக்காகவோ இல்ல அங்க ஒரு ஒர்க் பண்றதுக்காக போறதுக்கு அனுமதி வழங்கக்கூடியதான் விசா. எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு நம்ம விசா எடுத்துட்டு போயிருக்கணும். ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து சுற்றுப்பயணம் வரவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ விசா தராங்க அப்படின்னு சில பல கண்ட்ரி எல்லாம் அலோன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு நம்ம எந்த காசும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு. அதுலயே பாத்தீங்கன்னா 3 மாதம் 1 மாதம் 3 வருடம் 6 வருடம் அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில விசா கொடுப்பாங்க. அதுக்கு பேரு தான் விசான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப H1B விசானா என்ன, H1B விசா எப்ப கொண்டு வந்தாங்க, அதாவது 1990ல அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மென்பொருள் அதாவது ஐடி இம்ப்ரூவ் பண்றதுக்காக அமெரிக்க அரசு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற பீப்புளால கரெக்டா கொண்டு வர முடியாது, திறன் வாய்ந்த அதாவது அதிக திறன் கொண்ட ஒரு நல்ல ஒரு புத்திசாலி மனிதர்களால நம்ம இதை ஊக்குவிக்கணும், பில்டிங் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள இங்க இருந்து தங்கி வேலை செய்யறதுக்கு தான் H1B விசா அப்போதைக்கு உள்ள ரெனால்ட் ட்ரம்ப் பொறுப்புல இருந்த ஜார்ஜ் புஷ் அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாரு. அப்ப உள்ள காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டவர்களுக்கு இங்க தங்கி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் புஷ் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாரு. அந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா இப்ப வரையும் கண்டினியூட்டியா வந்துகிட்டே இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் பெரும்பாலான இளைஞர்களுக்கு மாணவ மாணவியர்களுக்கு அமெரிக்காவில் படிக்கணும், அமெரிக்காவில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது பல பேர் லட்சியமா கூட இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அதோட அட்ராக்டிவ் ஈர்க்க விதமா இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்டா கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா பொதுவா H1B விசா யாராருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்பொருள் அதாவது ஐடி ஊழியர்களுக்கு இல்ல மருத்துவம் சார்ந்த படிக்கிறவங்களுக்கு இல்ல மேற்படிப்பு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த H1B விசா கொடுக்கறாங்க. வருஷத்துக்கு 6500 பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்ப 6500 பேருக்கு மேல அதிகமா அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த விசாவுக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணினி மூலமா, அதாவது நம்ம ஊர்ல சொல்லணும் அப்படின்னா குலுக்கல் சீட்டுன்னு சொல்றோம்ல, லாட்டரி சீட்லாம் பாத்தீங்கன்னா குலுக்கல் முறையில பரிசு விழுந்திருக்கு, அந்த மாதிரி கணினி மூலமா ஆட்டோமேட்டிக்காவே குலுக்கல் முறையில 6500 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ப விசா அதிகமாகவும் கொடுப்பாங்க. ஆனா பொதுவாகவே 6500 அப்படின்னு சொல்லி வரம்பு வச்சிருக்காங்க, அதுக்கு மேலேயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட கணக்குக்கு பாத்தீங்கன்னா 2000 இருந்து $6000 கொடுத்திருந்தாங்க. அப்ப இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2.8 lakhs அதாவது 2,80,000 ரூபாய் மேக்ஸிமம் கொடுத்திருந்தாங்க. ஆனா வரி விலக்கு இப்ப அதிகமா பண்ணதுனால ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா 1 லட்சம் அமெரிக்க டாலர்னு சொல்லிட்டாரு. அப்ப கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 88 லட்சம் கொடுத்தா மட்டும்தான் H1B விசா கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் அந்த நாட்டுக்கு என்ன அதுக்கான விளக்கம் கொடுத்திருக்காருன்னா நம்ம நாட்டுல இருக்கிற மாணவர்கள் எல்லாமே நல்லா புத்திசாலிகள் தான், எல்லாமே திறமை வாய்ந்தவர்கள் தான். அப்போ ஊதிய அடிப்படையில நம்ம நாட்டுக்குள்ளேயே சில பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இந்த கட்டண உயர்வு அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து அங்க இருக்கிற கம்பெனியும் அவங்களோட கம்பெனில பாத்தீங்கன்னா இந்த ஊதிய பிரச்சனை வராது, அவங்களுக்கு ஈக்குவல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்தியர்களுக்கு ஏன் அச்சம் அப்படின்னா மேக்ஸிமம் 70% இந்தியர்கள் தான் அங்க ஒர்க் பண்றாங்க, அவங்க ஃபேமிலியோட அங்க தான் இருந்து எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால தான் இதை சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம சொல்லலாம் நம்ம ஒர்க் பண்ண தானே போறோம், கம்பெனியும் ஃபுல்லாவே எடுத்துக்கும்ல அப்படின்னு அதுல தான் செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப அவங்களோட பராமரிப்பு செலவு எல்லாமே பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் அதிகமா வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும். அதை எங்களால அதிகமா தாக்கு பிடிக்க முடியாது, அதனால பாதி இந்தியர்கள் திருப்பி அமைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு அபாயமும் வந்திருக்கு. பொதுவாகவே இது அறிவுத்திறன் அதிகமா இருக்கு, அதாவது புத்திசாலி மனிதர்களை மட்டும்தான் இதை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு அதை பத்தி ஊக்குவிங்க, அதை பத்தி ஃபுல்லா கத்து கொடுத்து அந்த துறையில நம்ம நாட்டு இளைஞர்கள் நம்ம நாட்டு மக்களை இம்ப்ரூவ் பண்ணுங்க, வெளிநாட்டவர்கள் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் பண்ணியிருக்காரு. அப்படிங்கறதுனால வரி விகிப்பு
அப்படிங்கிறத அதிகப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, மருத்துவம் சார்ந்த பொருள்ல இருந்து ரீசெண்டாக சாப்பிட்ற டேப்லெட் முதற்கொண்டு வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா ஃபுல்லாகவே இருக்கிற மெடிக்கல் ரிசோர்ஸ், அதாவது இங்கேருந்து டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே வரி வசூல் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. அதனால ஒரு மெடிக்கல் ஃபீல்டுலையும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இப்போதைக்கு இருக்கு. ஓகே, H1B விசா வந்து இதுதான் இப்படி தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. மற்றபடி இந்தியாவில் ஏன் வந்து இதை வந்து ரொம்ப ஒரு சில இடத்துல வந்து எதிர்த்தாலும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா இந்தியா யாரும் இம்ப்ரூவ் பண்றது? அப்ப அங்கிருந்து வரவங்க நம்ம நாட்டிலேயே அதை இம்ப்ரூவ் பண்ணலாம்ல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நாட்டிலேயே எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கலாம். அதாவது பன்முகம் கொண்ட நாடு ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். தொழில் சார்பிலும் சரி விவசாயத்திலையும் எல்லா ஃபீல்டுலையுமே எதை போட்டாலும் அந்த இடத்துல ஒரு லாபம் கூட்டுற இடம் எதுனா அது இந்தியா மட்டும்தான். அப்படிங்கிறதுனால நம்ம நாட்டிலேயே எல்லாமே வந்து சோர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதனால நம்ம நாட்டு மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது மூலியமா நடுத்தரப்பட்ட மக்கள்ல இருந்து ஏழை எளிய மக்கள் எல்லாமே பயன்படுத்துற கூட வகையில வந்து இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பொதுவா நம்ம அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி வந்து சுற்றுப்பயணம் வந்து அதிகமாக மேற்கொள்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீடை ஈர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால என்னவோ அமெரிக்காவுக்கு அதிகமாக போகும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெளிநாட்டோட முதலீடுல ரஷ்யாவாக இருக்கட்டும் மற்ற நாடுகளில் வந்து நம்ம வந்து இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம கொள்முதல் பண்ணுறதுனால இந்த வரி விலக்கெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சைடும். பல நாடுகளில் ஏற்படுற பிரச்சனைக்கு வந்து எல்லாமே கேபிட்டல் வந்து அமெரிக்கா தான். அமெரிக்கா வந்து சொன்னா எல்லாம் நின்றும் எல்லாமே இல்லைன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வரல. ரீசெண்டா ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது இல்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு, அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னதுனால தான் 2 பேரும் நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலடியாவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாகிஸ்தான்ல இருந்து பாத்தீங்கன்னா யாரு சொல்லி நிப்பாட்டல, இந்தியாவில் நாங்களா பார்த்து தான் நிப்பாட்டினமே தவிர அமெரிக்கா வந்து எங்களுக்கு சொல்லி வந்து நான் இது பண்ணல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையுமே கொடுத்திருந்தாங்க. இதனால நம்ம நாட்டிலையும் உள்கட்சியிலையும் வந்து பாத்தீங்கன்னா சில குளறுபடியெல்லாம் நடந்துகிட்டு இருந்துக்கு. உலக அழகுவியலான செய்திகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.